ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்து தூங்கிட்டு இருக்க ஹீரோனோட அம்மாக்கு பெட்ஷீட் போட்டு விட்டுட்டு போலாம்னு நினைச்ச இவன் அவங்க கிட்ட கையும் களமா மாட்டிக்கிறான். யாரா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்ட்டு அவனோட மாஸ்க கழட்டி பார்த்தா, ஹோ நீங்க இன்டர்னுக்கு சேர்ந்திருக்க புது பையன்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ, உனக்கு யாரும் எந்த வேலையும் கொடுக்கலையான்னு கேக்குறாங்க. அப்ப அவனும் அவங்க கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லாம, நான் இங்க தூங்கி வச்சுட்டு போனா என் கண்ணுல கருப்பு மார்க்ஸ் எல்லாம் எதுவும் தெரியக்கூடாதுன்றதுக்காக இது போடுவேன், இப்ப நீங்க தான் இதை போடணும்னு நினைக்கிறேன், இப்போ உங்களுக்கு மீட்டிங் இருக்குல்ல இதை போட்டுட்டு போங்கன்ட்டு கொடுக்குறான். அவங்களும் அடஹாமா கண்ணுலாம் கருப்பா இருக்குன்ட்டு அதை வாங்கி போட்டுக்கிட்டு இவனை மிரட்டுறாங்க. நீங்க நடந்ததை நீ யாருக்கிட்டேச்சும் சொன்னீனா நடக்கிறதே வேறன்ட்டு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. ஹிவானோ சிரிச்சுட்டே அவங்கள பார்த்து அடுத்த நாள் திரும்பவும் ஸ்டோரேஜ் ரூமுக்கு வரான். ஆனா அப்ப ஹீரோனோட அம்மாவோ இன்னைக்கும் அந்த பையன் அங்க இருந்தானா எதுக்கு நாம தேவையில்லாம ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு மேல அவங்க ரூமுக்கே வந்துடுறாங்க. ஆனா சரக்கு அடிக்காம மேல அவங்கனால நார்மலா இருக்கவே முடியல. மாத்திரையும் எக்ஸ்ட்ரா எடுத்து ஒண்ணு போட்டு பாக்குறாங்க, ஆனாலும் முடியல. சரி ஏன் இவங்க இப்படி அடிக்ட் ஆனாங்கன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்டும் அவங்கள விட்டு போனதால, அவங்க பொண்ணுக்கும் அதே நோய் இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்களான்ட்டு ஒரு இன்செக்யூரிட்டியால இப்படி பண்ணிட்டு இருக்காங்க.